எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பெயர்ச்சி எல்லாமே நிச்சயமாக ராசியின் அடிப்படையில் தான் பார்க்கணும், லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. இந்த வருஷம் உங்களுக்கு குரு எந்த வீட்டில் இருக்காரு, எந்த வீட்டை பார்க்குறாரு, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர உங்களோட லக்னத்தை வச்சு குருவோட பெயர்ச்சியை பார்க்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போது சிம்ம ராசிக்கு குரு 3வது வீட்டில் வராரு. அதாவது இது வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்த குரு இப்பொழுது 3வது வீட்டில் வராரு. இந்த 3வது வீட்டில் வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நல்ல பலனாக கொடுக்கறத விட ஒரு சில கெடு பலன்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? கெடு பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரிய தடை ஏற்படும், மனபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவு ஏற்படும். மனபலம் கொஞ்சம் குறையும், வீண் அலைச்சலை கொடுப்பாரு. அதாவது வேலைக்கு உணவு சாப்பிட முடியாமல் போகும். இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதுவும் இல்லாமல் வருமானம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதாவது தொழிலில் சிக்கல் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் விரோதி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது 3ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, அந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. அதாவது குருவோட பார்வை பெறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் உண்மையாகவே அந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா சிம்மத்துக்கு 7ஆம் வீடான கும்பராசியை குரு பார்க்குறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது மனைவியின் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும். சரிங்களா? ஸோ இந்த 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால மனைவியால் நல்ல அனுகூலம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா தொழில் கூட்டாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காதல் வயப்பட்டிருந்தால் பெற்றோர்களோட சம்மதத்தோட நிச்சயமாக இந்த வருஷம் திருமணம் கைகூடும். அடுத்து 9வது வீட்டை பார்க்கறதுனால தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் பங்கு கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி 11வது வீட்டை பார்க்கறதுனால 11வது வீடு அப்படிங்கிறது மூத்த சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம். ஸோ அதனால் மூத்த சகோதர சகோதரிகளால் நலம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அமையும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.